ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்ல உங்களோட பங்கு பெரிய பங்கு ஆக்சுவலா. சோ அதனால வந்துட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எதுக்கு இந்த மீட்டிங்? சிகரம் தொடுனா என்னது? ஆக்சுவலா நம்மளோட அடுத்த லெவல் என்னமோ அதை நம்ம அச்சீவ் பண்றதுக்குரிய ஒரு மீட்டிங்கா தான் அது கருதுறோம். இங்க இருக்கிற ஏ டீமுக்கும், அதாவது இங்க இருக்கிற எம்இ எஸ்எம்எம் இடி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே தரணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம் ஆக்சுவலா. வணக்கம் தணிகை. வணக்கம் தணிகை. வணக்கம் தணிகை. வணக்கம் தணிகை. வணக்கம் தணிகை. நான் மதிசா டீம்ல இருந்து வந்திருக்கேன். நான் சுக்குபாய் மீட்டிங்ல இருந்து எடுத்துக்கிறது என்னன்னா, அந்த மீட்டிங் போயிட்டு நான் ஒரு சேல் போடலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் நான். அப்புறம் பார்த்தா 30ஆம் தேதி சேல் போட்டேன். வந்து கஸ்டமர் சைட்டை பார்த்தாங்க, பார்த்துட்டு 2ஆம் தேதி ஃபுல் பேமெண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணாங்க. அதுவே எனக்கு பெரிய வெற்றி தான். தணிகையில பயணம் பண்றோம். அவங்கவுங்களுக்கு வந்து இப்போ பார்ட் டைம் ஃபுல் டைம் ஜாப் இருக்கு. நான் வந்து ஃப்ரீலான்சரா எடுத்திருக்கிறேன். எனக்கு என்ன அதுதான் முதல்ல நான் ஃபுல் டைம் பண்ணிட்டு இருந்தேன். என்னால வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஃபேமிலியில கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் எனக்காக வந்து என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க. அதுல இருந்து எனக்கு தணிகை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மக்களுடைய எல்லாருடைய அன்பும் இதுவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குது. இப்போ நாங்க வெளியில போனா கூட ஐடி கார்டு போட்டு போனா கூட நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா மேடம் மேடம் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. சரிங்களா? அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம தணிகை மூலியமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட நேம் விமலா, ரெட்டி சார் டீம். நான் இந்த சுக்குபாய் மீட்டிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கேன். கண்டிப்பா அது எனக்கு வேற லெவல்ல இம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கு. என்னோட டீமுக்கு நானே ஒரு குரூப் கிரியேட் பண்ணி டெய்லி மெசேஜஸ், ஸ்டேட்டஸ், வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். அது மூலியமா எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபீல்ட் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஃபீல்ட் ஒர்க்ல இருந்தும் எனக்கு நிறைய நம்பர்ஸ் கால்ஸ் வந்திருக்கு. இந்த மந்த்லயே நல்ல சேல் எடுப்பேன். அம்பிகா, நான் வந்து இப்போ எஸ்சிடி ஆயிருக்கேன். இந்த எஸ்சிடிக்கே நான் என்னோட இம்ப்ளிமெண்ட் என்னன்னா, நான் சுக்குபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எஸ்சிடி ஆயிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சுக்குபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபுல் டைமா பண்ணாவே நம்மளால பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து கால்ஸ் டெலிகாலர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். அப்போ வந்து கால்ஸ் பேசுவேன். வந்தேன்னா ஆஃபீஸ் வந்தேன்னா அதாவது சேல் போட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இருந்தேன். இப்போ வந்து கால்ஸும் பேசுறேன். ஃபீல்டு ஒர்க்கு ரெகுலரா போறேன். ஒன்று மட்டும் இல்லை, காலையில போவேன் ஃபீல்டு ஒர்க்குக்கு. நான் எங்கெங்கெல்லாம் போறணும், அதாவது எனக்கு வந்து வந்து தணிகைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஆன்லைன் அதுனாவே என்னன்னு தெரியாது. போன் அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே அதுல ஓபன் பண்ண சொன்னாங்க. எல்லாத்துலயுமே நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அது எல்லாமே நம்ம டீம்லயும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம தணிகையிலயும் நம்மளுக்கு வீடியோஸ் போட்டு எப்படி நீங்க வந்து கிரியேட் பண்ணாட்டாலும் போட்டு நீங்க வந்து நிறைய கொடுங்க, ஆன்லைன்ல நிறைய பிசினஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் நிறைய இப்போ எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய நான் இதுல பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த 10 வாரம் ட்ரைனிங் எனக்கு வந்து ஒரு புது அனுபவமா இருந்தது. ஒரு லைஃப்ல ஒரு கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும். அப்புறம் டைம் டெய்லி மார்னிங் எந்திரிச்சு இன்னைக்கு என்ன ஷெடியூல்னு போட்டு அதை ஃபாலோ பண்ணி ஒரு 75% வரைக்கும் ஃபாலோ பண்ணிடுறேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியால மேடம் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் பண்ணது வெறும் வாட்ஸ்அப். இப்போ சோஷியல் மீடியால இருந்து எனக்கு ஒரு 3 என்கொயரி வந்திருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் வீக் கஸ்டமர் டைரக்டா வந்து சைட் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரைனிங்ல இருந்து எனக்குள்ள நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. அதனால நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். என்னோட நேம் வசந்தா. சுக்குபாய்க்கு வந்துட்டு எஸ்சி ஆயிடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சுக்குபாயில வந்து நந்தகுமார் சார் வந்து எடுத்த ஒரு கிளாஸ்க்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த 10 வாரத்துல வந்து எல்லா வந்து விஐபி சார் வந்து எங்க இருந்து கூட்டு வந்தாங்கன்னே தெரியல, அவ்வளோ அருமையா வந்து கிளாஸ் எடுத்தாங்க. நான் வந்து ரொம்ப வந்து செலவாளி. இந்த சுக்குபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த தணிகளை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னுடைய சேவிங்ஸை வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். 10,000 இருந்தாலும் பத்தாது, 15,000 எடுத்தாலும் பத்தாது. பர்ச்சேஸ்க்குன்னு சொல்லி போனா எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டு தான் வருவேன். எங்க ஹஸ்பண்ட் திட்டினாலும் சரி, அதுக்கு எங்க அப்பா எங்க அம்மா அது மாதிரி கொடுத்துருவாங்க. அது மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு சுக்குபாயில வந்த பிறகு நிறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன். சார் ஒரு இடத்த கிளாஸ் வந்து நமக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க, நமக்கு என்ன நடத்திருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன், ஃபாலோ பண்றேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. சோ என்ன ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப கரெக்டா எடுத்திருக்காங்க, அதை பண்ணிருக்காங்க, கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க. எந்த விஷயத்துல நம்மளால தாக்கு பிடிக்க முடியலையோ நம்ம ஜெயிக்க முடியாது. இவ்வளவுதான். அதாவது வியாபாரங்கிறது தாக்கு பிடிக்கிறது மட்டும்தான். தாக்கு பிடிக்கிற குணம் இல்லாதவங்களால வியாபாரத்துல ரொம்ப நாள் நிக்க முடியாது. சோ தணிகை ஏன் நிக்குது அப்படின்னா, சிம்பிளா வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப என் அப்பா கூட வியாபாரம் பண்ணவங்க யாருமே இப்ப ஃபீல்ட்ல கிடையாது. நாங்க மட்டும் ஏன் நிக்கிறோம்னா, மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் புயலே வந்தாலும் பிடிச்சி நின்றுட்டே இருக்கும். நீங்க நவரவே தேவை, அந்த நிக்கணும். நீங்க அதாவது வந்து இங்க தாக்கு பிடிக்கிறது பிரச்சனை இருக்கும். நம்மளோட பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை வரும். அந்த பர்சனல் பிரச்சனை என்ன ஆகும், நம்மளோட அபிஷியல் பிரச்சனை அஃபெக்ட் பண்ணி போயிடும். கேட்டா இல்லையா சார்? உலகத்துல இருக்க 99.99% பிரச்சனைக்கு எது சார் காரணம்? பணம்.
உலகத்துல இருக்க 99.99 பிரச்சனை காரணம் பணம் தான். பணம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். பாக்கி ஒரு பிரச்சனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ரைட்டா? சோ அப்ப பணம் சம்பாதிக்க நம்ம எங்க இருக்கணும்? இங்கதான். நீங்க இங்க இருந்து நான் லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். காயத்ரி மேடம் இருக்காங்கல்ல, காயத்ரி மேடம் கம்பெனில 2 வருஷம் தாக்கு பிடிச்சாங்க. இன்னைக்கு டாப் மார்க்கெட். இன்னைக்கு தனிகையும் காயத்ரி மேடமையும் ஒதுக்கிட்டு தனிகையை பார்க்கவே முடியாது. வெற்றி பெறுவதுக்கு எது முக்கியம்? போட்டி ரொம்ப முக்கியம். நீங்க அதை யாரும் சொல்லல, போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே இருக்கீங்க, இங்க இருந்து அங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு அங்க 2 பண்ணு இருக்கு, போய் கொண்டு வரணும். எப்படி போவீங்க? சும்மா நம்ம தானே போனோம், போயிட்டு அந்த பண்ண கொண்டு. இப்ப இங்க 4 பேர் இருக்கோம், போட்டி ஓட்டுற மாதிரி எதுவுமே ஓடுது. எங்களுக்கு தொழில போட்டி இருக்கு, தொழில எதிரி வேற போட்டி வேற. ரைட்டா? நான் எதிரியே சொல்ல, போட்டியாளர் தேவை. அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். உதாரணத்துக்கு தமிழ் சார், வினோத் சார், அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சார் யார் தெரியுமா போட்டி? வினோத் சார். வினோத் சார் யார் தெரியுமா போட்டி? தமிழ் சார். ரைட்டா இல்லையா? அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷனுக்கு ஒன்னா போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆரோக்கியமான போட்டி. இவருக்கு அவர் தான் போட்டி, அவருக்கு இவர் தான் போட்டி. அந்த போட்டி வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். சோ நம்ம போட்டியாளர் யாருன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். போட்டி யார் கூட போடணும்? அதான் போட்டியாளர் தேர்ந்தெடுக்க. போட்டி யார் கூட போடணும்? சிறுத்தை இருக்கு. ரைட்டா? சிறுத்தை இப்ப யார் கூட போட்டி போடணும்? ஒரு மானோட போட்டி. ரேஸ் தானே, சாப்பிட போட்டி கிடையாது, ரேஸ் தான். மானோட போட்டி போடலாமா? ஃபாஸ்டா போகல மான். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு சிறுத்தையா இருந்துகிட்டு போயிட்டு ஒரு பூனையோட போயிட்டு, பூனை அப்படியே வந்துட்டு இருக்கோம், நான் போயிட்டு இங்க போய் நின்னுட்டு பூனை வரவே இல்லை அப்படின்னா அது என்ன நியாயம்? நம்ம போட்டியாளர் யாருங்கிறது மிக மிக ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயம் வருதுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் பண்ணுவோம், இல்ல 10 நாள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மனிதர்களோட நல்லது கெட்டது என்னன்னா எல்லாம் மறந்துடும். பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட பிளான் இருக்கும். அடுத்த 29ஆம் தேதி மீட் பண்ணுவோம். லான்ச் கழிச்சு லான்ச்சுக்கு தீவிரமா ஒர்க் பண்ணுங்க சார். நம்ம வீட்டு விழா மாதிரி எல்லாத்தையும் லான்ச்சுக்கு கூப்பிடுங்க. ஆஃபரையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மெதுவூருக்கும், விலாங்காடு பக்கம், வெப்பத்தூருக்கு செயல்படுத்தும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.